இன்றைக்கி ஒரு சிம்பிளான பர்த்டே ஒர்க் பார்க்கலாம். மார்னிங் மேலே தான் கேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சேன். டால் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே தான் நான் வந்து கேக்குக்கு எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். க்ரம் கோட்லாம் கொடுத்துட்டு க்ரீம் மட்டும் பண்ணேன். இது மெயின் கோட் கொடுக்கல, ஏன்னா இதில் இருக்க க்ரீமே ரொம்ப அதிகமாக இருந்தது. டால் கேக் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். வீடியோலாம் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு தான் பண்ணேன். அதுவும் என் பையனை வச்சு பண்ணுறதுக்குள்ளே பெரிய விஷயந்தான். அந்த ட்ரைபேடை வச்சு பண்ணவே விடலை. அந்த க்ரீமெல்லாம் பார்த்துட்டு க்ரீம் வேணும், கேக் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால் கொஞ்சம் தான் இந்த இதில் எனக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் ஆலியாவுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே, அதனால் அவளுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவளுக்கு பிங்க் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபைனல் லுக் இப்படி தான் வந்தது. டாலை மட்டும் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை மட்டும் தனியாக டெக்கரேஷன் பண்ணிட்டு டால் அதில் வச்சதுக்கப்புறம் தான் அந்த கேக்கே ஃபுல்லாச்சு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே கேக்கை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதை விட ஆலியா சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்ட்டு தான் அவளுக்கு நான் என்ன கேக் பண்ணுறேனே தெரியாது. அவளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணேன். அவளுக்கு பிங்க்கும் ரொம்ப பிடிக்கும், பார்பியும் ரொம்ப பிடிக்குனால இந்த மாதிரி பண்ணேன். பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருந்தால் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி கேக்கு. அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவன் வந்து கட் பண்ணால் அந்த கேக்கை பார்த்துட்டு கட் பண்ணவே மனசே வரல. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த கேக்கை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது. ஆலியா, அர்ஹான், சயான் எல்லாருமே கட் பண்ணாங்க. கேக் கட் பண்ணுறது எதனால தான் பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்கு மட்டும்தான். அந்த கேக் கட் பண்ணது பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான்ட்டு. வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுவோமான்னு தெரியல. அதனால் சின்ன பசங்களாக இருக்கும் போதே இந்த மாதிரி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டு தான் அவளுக்காக கேக் பண்ணியிருந்தேன். பிள்ளைங்க கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தம்பி வந்து அந்த க்ரீமை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேக் மட்டுமே சாப்பிட்டான். நான் செய்கிறதுனால பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு க்ரீம் ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருந்தேன். அப்போவுமே இவ்வளோ க்ரீம் இருந்தது. வெளியே கொடுத்து செஞ்சாலும் எவ்வளோ க்ரீம் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா லோக்கலில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு 2 days முன்னாடியே எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் பர்த்டே அக்கேஷனுக்கு சூப்பரான கேக் ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி தான் அன்றைக்கி ஈவினிங் போச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. அந்த டேயை வந்து ஆலியாவுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஆக்குனது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. குட்டீஸும் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு பிங்க் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க.